ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரப்பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார், அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, புண்ணியத்தை தேடி காசி மா நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும்பொழுது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றதாக நம்புகின்றனர். இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் அதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/12/2025 கிழமை, வேலைக்கிழமை, தமிழ் வருடம் விஸ்வாவசு தமிழ் மாதம் கார்த்திகை 18வது நாள். இன்றைய விசேஷம் பௌர்ணமி. பாஞ்ச ராத்திரி தீபம் திருவண்ணாமலை சிவன் சந்திரசேகர் தெப்பம் நத்தம் மாரியம்மன் கோயிலிலே லட்ச தீபம். கணம்புள்ள நாயனார் குரு பூஜை. ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி திருமங்கை ஆழ்வார் திரு நட்சத்திரம் பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு பகல் 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி சதுர்தசி காலை 7:54 வரை, பிறகு பௌர்ணமி நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மாலை 3:08 வரை. யோகம் மரண யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அரசாங்க பணி தடையின்றி கிடைக்க. அரைக்காசு உத்தியோகமாய் இருந்தாலும் அரண்மனையில்தான் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் படித்து முடித்துவிட்ட அனைவருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்காது. ஜாதகத்தில் அரசாங்க வேலை பெறுவதற்கு உரிய கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே அது அமையும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் கல்வியில் உயர்ந்து அரசு வேலையை அடைவார். ஜாதகத்தில் 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும் இடம். லக்னத்துக்கு 10க்குரிய கிரகம் வலுப்பெற்று குரு பகவானுடைய பார்வையை பெற்றால் அரசு வேலைக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் கிரக ஜாதகத்திலே ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் லக்னம் அல்லது ராசிக்கு 3, 6, 9, 10, 11 ஆகிய இடங்கள் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகர் அரசாங்க பதவியை அடைவார்.
அரசாங்கத்திலே IAS IPS பதவிகளை வகிப்பவர்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பார். மேற்கண்டவாறு ஜாதகம் அமைய பெற்றவர்கள் விவரத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி அறிந்து கொள்ளலாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் அரசு பணி தடை இன்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஜாதக அமைய பெறாதவர்களுக்கு அரசு பணி கிடைப்பது அரிதான். நல்ல முறையிலே ஜாதகம் அமைய பெற்று குழந்தைகள் கல்வி பயிலத் தொடங்கும் காலம் முதல் திங்கட்கிழமை தோறும் முருகன் விரதம் இருந்து கல்வியிலே உயர்ந்து வரலாம். படித்து முடித்தவுடனே அரசு பணி கிடைக்கும். இரண்டாவது பரிகாரம், நல்ல முறையிலே ஜாதகம் அமைய பெற்று சனி பகவான் பதவியை கொடுப்பவராய் இருந்தால் சிறைத்துறை தண்டனை தருதல் போன்ற பதவிகளுக்கு உரியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கல்வி பயிலும் காலம் தொட்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தார் கல்வியிலே உயர்ந்து வரலாம். படித்து முடித்தவுடனே அரசு பணி கிடைக்கும். மூன்றாவது பரிகாரம், நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது ஓம் நாராயணாய நமக என்று 108 முறை சொல்லிக் கொண்டே போனார். நேர்முக தேர்விலே கேட்கும் கேள்விகள் கிருஷ்ண பகவான் துணைக்கு வந்து அறிவுபூர்வமாய் பதிலை சொல்ல வைப்பார். வெற்றி எளிதில் வரும். நாளைய தினம் வீடு அல்லது தொழிற்சாலை கட்டும் பொழுது கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ளவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட தொழில் ஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திலே லக்ன வாரியாக நாம் தொடர்ந்து பல ஜோதிட விஷயங்களை சேகரித்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்கு உரியவர் புதன். தனுசு லக்னத்திலே இருந்தால் சொந்த தொழில் செய்வீர்கள். கூட்டு தொழில் இன்னும் விசேஷம். இவர்கள் சுதந்திர பறவையாக செயல்படுவார்கள். மற்றவர்கள் ஆலோசனையை பெற மாட்டீர்கள். ஜோதிடர்கள், ஆலோசகர்கள், மத போதகர்கள், ஆசிரியர்கள், நிதி நிறுவனம் முதலிட்ட ஆலோசகர்கள். இரண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு லக்னத்திற்கு மகரத்திலே 10க்குரிய புதன் வீற்றிருந்தால் நல்ல வருமானம் உண்டாகும். தங்கள் குடும்பம் அங்கத்தினர் தொழில்களை ஈடுபடுத்தினால் நல்ல வருமானம் உண்டு. ஓட்டல், ஓவியம், பதிப்பகம், வட்டிக்கடை, ஸ்டாம்ப் வெண்டர், அஞ்சல் பேசி சம்பாதிக்கும் தொழில், தரகு, வழக்கறிஞர், ஜோதிடர், அரசியல்வாதி, ஆசிரியர், மேடை பேச்சு, அரசாங்கத்தில் வேலை பார்ப்பதை விட தனியார் துறையில் வேலை பார்ப்பது. எனினும் இறுதியில் சொந்தமாய் தொழிலை செய்வி. மூன்றாவது இடமாக திகழ்கின்ற தனுசு லக்னத்துக்கு கும்பத்திலே 10க்குரிய புதன் வீற்றிருந்தால் உத்தியோகம் பார்ப்பதே சிறப்பு. சொந்த தொழில் பெரிதும் பலன் கிடைக்காது. அரசு உத்தியோகம், குறிப்பாக நிலக்கரி சுரங்கம், பெட்ரோல், முனிசிபல் டவுன், இதில் வேலை அமையும். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 4வது இடமாக இருக்கின்ற மீனத்திலே 10க்குரிய புதன் வீற்றிருந்தால் 2 விதமான தொழிலை செய்வீர்கள். புதன் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். இல்லை என்றால் பிரச்சனை தான். உத்தியோகம் பார்த்து கொண்டே தனியாக வேறொரு தொழிலையும் செய்வீர்கள். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பீர்கள். அயல் நாட்டு வங்கி, அயல் நாட்டு நிதி நிறுவனம், புத்தகம், அச்சகம், ரியல் எஸ்டேட், உயர் நீதிமன்றம், கலெக்டர் அலுவலகம் போன்றவற்றில் பணிகள் அமையும். 5வது இடமாய் திகழ்கின்ற மேஷத்திலே 10க்குரிய புதன் வீற்றிருந்தால் அரசு துறையில் வேலை, விவசாயம், மின்வாரியம், குடியிருப்பு கணக்காளராகவும் சொந்த தொழில் அவ்வளவு ஆர்வம் தராது. தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 6வது இடமாய் திகழ்கின்ற ரிஷபத்திலே 10க்குரிய புதன் வீட்டிருந்தால் ஒயின் ஷாப், சொந்த தொழில், லாபம் கிடைப்பது கடினம். உத்தியோகம் சிறந்தது. கம்ப்யூட்டர், திரையுலகம், தொலைக்காட்சி, ஒரு சிலருக்கு வாகன தொழில் அமையும். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 7வது இடமாக கருதப்படுகின்ற மிதுனத்திலே புதன் நின்றால், 10க்குரிய புதன் நின்றால் பாதகம்தான். தொழில் முன்னேற்றம் இருக்காது. கேந்திராதிபதி தோஷம்தான். சொந்த தொழில், உத்தியோகம் அவ்வளவு நல்லதாக இருக்காது. தகவல் தொழில்நுட்பம், தொலைபேசி, செல்போன்கள் போன்ற தொழில்கள் அமையும். தனுசு லக்னத்தை சார்ந்தவருக்கு 8வது இடமாய் திகழ்கின்ற கடகத்திலே 10க்குரிய புதன் இருந்தால் சொந்த தொழில் திருப்தி இருக்காது. உத்தியோகத்தில் நிம்மதி இருக்காது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி, கப்பல், துறைமுகம். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரியவர் 9 என்று சொல்லப்பட்ட சிம்மத்திலே இருந்தால்
நல்ல பலன் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில், இன்ஜினியரிங், மின்பொறி, அரசு துறையில் உயர்ந்த பதவி வகிக்க முடியும். ஆன்மீகம், பூஜைக்குரிய பொருட்களும் இவர்கள் செய்வார்கள். 10வது இடமாக தனுசு லக்னத்துக்கு திகழ்கின்ற அந்த கன்னியிலே புதன் வீற்றிருந்தால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள். ஆடிட்டர், கணக்காளர், எழுத்தாளர், ஜோதிடர். தனுசு லக்னத்திற்கு 11வது இடமாய் திகழ்கின்ற அந்த துலாமிலே 10க்குரிய புதன் இருந்தால் செய்யும் வேலையிலே திருப்தி இராது. அந்த வேலை பார்க்க அடிக்கடி பிரச்சனை வரும். சொந்த தொழில் திருப்தி இருக்கார். தனுசு லக்னத்திற்கு 12வது இடமாய் கருதப்படுகின்ற விருச்சகத்திலே 10க்குரிய புதன் வீட்டிருந்தால் ஆலய வேலைகள் உண்டாகும். பெரும் பொருளை சம்பாதிப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு செய்து விடுவீர்கள். நாளைய தினம் மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய சுக்கிரன் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இன்னும் 30 நாட்களில் சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சி, சிக்கலில் மாட்டியவர்களுக்கு விடுதலை. ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்பட்டது போன்று கிரகங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றும். இப்படி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதன் தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் குறிப்பிட்ட சிலர் மாத்திரமே நன்மையை அடைகிறார். முதன்மை கிரகமாய் பார்க்கப்படும் சுக்கிரன் தன்னுடைய நிலையில் இருந்து அசையும் சமயத்தில் ராசிகளின் வாழ்க்கையிலே அமோகமான பல மாற்றங்கள் ஏற்படும். ஏனெனில் சுக்கிரன் திருமணம், ஆடம்பரம், காதல் மற்றும் செல்வம், நிதி நிலை மாற்றங்கள் ஆகியவற்றுக்கு அதிபதியாய் உள்ளார். சுக்கிரன் 26 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிக்கொள்வார். அதேபோல் 13-14 நாட்களுக்குள் ஒரு முறை நட்சத்திரத்தையும் மாற்றுவார். இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு அவர் பெயர்ச்சியாக இருக்கின்றார். டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரன் மூலம் நட்சத்திரத்திலே அவர் பிரவேசிக்க இருக்கின்றார். அதற்கு பிறகு டிசம்பர் 30ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சடைவார். இந்த பெயர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் பிறந்தவருடைய வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டம் நினைப்பதை விட அதிகமாய் கிடைக்கும். அப்படியான ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே விளக்கமாக பார்க்கலாம். சுக்கிரனின் நட்சத்திரத்தின் பெயர்ச்சியால் கஷ்டம் தீரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் புரட்டாதி அதாவது பூராடம் என்ற நட்சத்திரத்திலே பயணம் செய்யும் போது அவர்களுடைய முயற்சி பன்மடங்கு அதிகரிக்கும். நினைத்து வைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். வேலையிலே நல்லதொரு பணி முன்னேற்றம் கிடைக்கலாம். உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் சரிவரும். தனுசு ராசியில் பிறந்தவருக்கு சுக்கிரன் நட்சத்திர பெயர்ச்சி அடையும் போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் சரிவரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களை தேடி வரும் நீண்டகால குடும்ப பிரச்சனைகள் சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது தீர்ந்துவிடும். மன கஷ்டங்கள் இருந்தால் இந்த கால பகுதியிலே சரியாகிவிடும். சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சி ஏற்படும் சமயத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளும் நடக்கும். மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவருக்கு இந்த கால பகுதியிலே வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, பண கஷ்டங்கள், மன கசப்புகள் ஆகிய அனைத்தும் இந்த கால பகுதியிலே சரியாகிவிடும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலனும் இந்த பகுதியில் தான் வருகிறது. அது 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை அடைகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை உண்டாக்குகின்ற பகுதி இது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நல விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி.
இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் கிடைக்கும், பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும், பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவங்க உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும், பெற்றோரின் ஆதரவு பெறும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார். உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார். மதிப்பு கூடுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும், பெற்றோரின் ஆதரவு பெருகும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரி ஆதரிப்பார். மதிப்பு கூடுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதியவர்கள் நட்பால் உற்சாகமடைவீர்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதியவர் நட்பால் உற்சாகமடைவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்களும் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவர். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். புதுமை படைக்கின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்களும் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். புதுமை படைக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தேவையற்ற விஷயங்களை மனதிலே நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களையே நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதிலே தடைகள் உடைபடும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைபடும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும்.
தந்தையின் வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தால் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போய் முடியும். மற்றவர் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும். இதனால் வேலை பளு அதிகரித்து காணப்படும். மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவருக்காக உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாது. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை பளு அதிகரித்து காணப்படும். மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.